திருமதி பரிமளா, என்னதான் நடந்துச்சு? ஓகே, இப்ப வந்து எனக்கு 30 வயது ஆச்சு. இந்த சம்பவம் நடக்கிறப்ப எனக்கு ஒரு வயசு 8 வயது இருக்கும். 8 ஒரு 9 வயதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப வந்து நாங்க கம்பம் வீடு, அது ஒரு பலகை வீடுதான். சோ அந்த வீட்டுல வந்து நாங்க குடி போனோம். பிள்ளைங்கள இருந்து வீடு பீண்டாயி நாங்க அந்த வீட்டுக்கு குடி போயிருந்தோம். அப்ப வந்து நான் தான் மூத்த பிள்ளை வீட்டுல. சோ எனக்கு கீழே இன்னும் 2 பேர் இருந்தாங்க, என் தம்பியும் என் தங்கச்சியும். அப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு போனோடனே, அந்த வீட்டுக்கு நாங்க பீண்டாயி போனோடனே எங்களுக்கு ஒரு ஓனு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நைட்ல நாங்க படுக்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ராத்திரி படுக்கிறப்பெல்லாம். அப்ப நான் அம்மாட்ட சொல்லுவேன், என்னமோ தெரியலம்மா, எனக்கு தூங்குறப்பெல்லாம் யாரும் என் தலையை கோர்ற மாதிரி, யாரும் என் சட்டையை தூக்கி பின்னாடி குத்துற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுமா, அது நத்திங், ஒன்னும் இல்ல, இது ஒன்னும் நீ நினைக்காத அப்படின்னு. அப்ப ஒரு மணி ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு நாங்க போய் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு மணி ஒரு 1:30 மணி மேல இருக்கும் கீதா. அப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்னடா இது ஒரு மாதிரியாவே இருக்கு, என்னதுன்னு தெரியலையே, என்னமோ வீட்டுக்கு அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே, எனக்கு சின்னதா கட்டையா ஒண்ணு சுத்துற மாதிரி எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு நம்ம ஃபீல் பண்ணுது. அது என் தம்பி சொல்லுவான், ஏதோ ஒண்ணு நம்மள ஒளிஞ்சு பாக்குது, ஏதோ நம்ம விளையாடுறப்ப நம்ம கூட விளையாடுற மாதிரி ஃபீல் ஆகுதான்னு கேட்பான். நான் சொன்னேன், நீ என்னடா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் இருக்காது, ஒன்னும் இல்ல, நீ பாட்டுக்கோங்க, நீ விளையாடு, நானும் விளையாடுறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை அப்படிதான் நாங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப, எனக்கு நான் பாத்ரூம் போறதால நான் எங்க ஃபாதர் எங்க மாதர் தான் நான் கூப்பிடுவேன். அப்ப ஏன்னா கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கும்ல, அந்த வீடு ரொம்ப கம்பத்து விடல உள்ள இருக்கும். சோ நான் எங்க மாதிரி இப்ப எழுப்பிட்டு நான் அந்த ரூமுக்கு போறேன். ரூம் சென்டர் நான் உள்ளுக்கு போறேன். நான் ரூமுக்குள்ள போய் காலை வச்ச கையில எங்க அம்மா கால் பக்கத்துக்கிட்டே அந்த உருவம் உட்காந்துருந்துச்சுக்கிட்டா. அந்த உட்காந்துருப்ப நான் எங்க அம்மா கிட்ட அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். அந்த உருவம் திரும்பி ஒரு பக்கம் முகம் எரிஞ்சுதான், ஒரு பக்கம் முகம் நல்லா இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டு அவ்வளவு வேகமா நான் கத்திட்டு ஒடியாந்துட்டேன் குசினி பக்கம். இப்ப எங்க அப்பா ஏஞ்சி வந்து, என்னது நான் சொன்னேன், என்னமோ தெரியலப்பா, உங்க பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருச்சு, மூஞ்சி எரிஞ்சு போன மாதிரி. அதெல்லாம் ஒன்னும் இருக்காது என்ன ஒரு கட்டி பிடிச்சி எனக்கு சவாரி பண்ணாரு, நீ ஒன்னும் இருக்காது இது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து எங்க அம்மா கொஞ்சம் நல்லா சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, இரு நம்ம போய் சாமி மேல போயிட்டு எங்களுக்கு என் தம்பிக்கெல்லாம் அந்த தண்ணியில அடிச்சு துணுலாம் வச்சு விட்டுட்டு அந்த சூடெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு இருக்காங்க. கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அதோட சேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த வீட்டுல அதோட சேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க உட்காருது, இங்க நிக்கிறது, எங்களை கச்சூரி பண்றது, அதோட ஆரம்பிச்சிருச்சு கீதாக்கா. அதோட சேட்டை ஆரம்பிச்சிருச்சு. எங்களால அந்த வீட்டுல இருக்க முடியல. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், இந்த மேமங்க வீட்டை ஒண்ணு இருக்குமா, நான் பாக்குறேன், ஒண்ணு கட்டையாவே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம்தான் கீதாக்கா நாங்க விசாரிச்சப்பதான் எங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுல வந்து ஒரு பிள்ளைய புதைச்சு வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல இந்தோனேஷியாக்காரவங்க அந்த வீட்டுல குடி இருந்திருக்காங்க. சோ குடி இருந்தப்ப அந்த எங்க ரூம்ல பாத்தீங்கன்னா, அந்த எப்பவுமே நம்ம வீட்டுல அந்தாய் வந்து லிச்சினா தானே இருக்கும், சம்மா தானே இருக்கும். ஆனா அந்த ஒரு இடம் மட்டும் பெங்கோவா இருக்கும், அப்படி என்னமோ உள்ளுக்கு இருக்கிற மாதிரி பெங்கோவாவே இருக்கும் அந்த இடம். அப்பதான் நாங்க விசாரிச்சப்ப எங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியாக்காரவங்களோட பேபி வந்து அங்க இறந்து புதைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எங்களுக்கு அது இன்ன வரைக்கும் நான் என்ன வாழ்க்கையில எனக்கு இப்ப 30 வயசு ஆச்சு, என்னால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது கீதாக்கா. என்னோட லைஃப்ல அந்த சம்பவம், அந்த வீட்டுல நடந்த சம்பவம், அதோட எங்க அப்பா சொல்லிட்டு, இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம், ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம்ல, எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணாம், இந்த வீட்டை விட்டு போயிடலன்னா அப்ப நாங்க திருப்பியும் வேற வீட்டுக்கு மாறி போனோம். பின்னாடி கூடவே வரல? இல்ல கீதாக்கா, வரல. அதுதான் என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவம். எனக்கு இன்னும் அதோட ஃபேஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதோட சைட்ல ஒரு பக்கம் எரிஞ்சது, ஒரு பக்கம் எங்க அம்மா கால்கிட்டே உட்கார்ந்து இருந்துச்சு. அது அழகா, அவ்வளவு அழகா. பேயை பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. ராகவில் இது மர்ம தேசம். என்னதான் நடந்தது திரு பாலன்? எஸ், ஒரு 2006ல கிட்டா நான் வந்துட்டு ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு லைக் பாத்தீங்கன்னா பெரிய குட்டை ஓரம் அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதி தான் அது வந்துட்டு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல பாத்தீங்கன்னா லோரிலாம் வந்துட்டு பகல்ல ஓட முடியாது, நைட்ல தான் விடுவாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு நைட் டியூட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப அதுக்கு முன்னால வந்து நாங்க வேலை செஞ்ச இடத்துல ஒரு ஆன்டி, வயசான ஆன்டி, அவங்களுக்கு வந்து ஒரு 60-65 வயசு இருக்கும். ஸோ அவங்க அங்க வாழ்ந்து வந்தாங்க, அந்த இடத்துல ஒரு 40 வருஷமா இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்துட்டு இங்க கம்பெனி வாங்கிருச்சு. ஸோ வாங்கின பிறகு வந்துட்டு அவங்க வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. அவங்க வெளியே போக மாட்டாங்க, அங்கேயே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துல வந்துட்டு அவங்கள கண்டிப்பா வெளியாக்கி ஆகணும்ன்ற நிலைமையில ஆயிருச்சு.
ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு வேற இடத்துல வீடு கட்டி கொடுத்து அவங்க அங்க உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டை வந்து தரமட்டமா இடிச்சு தள்ளிட்டாங்க எங்க கம்பெனில உள்ளவங்க. ஸோ அப்ப அந்த ஆண்டி வந்து அவங்க பார்க்கும்போது அந்த இடம் வந்துட்டு இடிஞ்சு போன உடனே அவங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அங்கேயே அழுதாங்க ரொம்ப. ஸோ அப்ப போன பிறகு அவங்க வந்துட்டு போயிட்டு அன்னைக்கே அவங்க வந்துட்டு ரொம்ப முடியாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு தான் செய்தி வந்துச்சு. ஸோ அந்த நைட் டியூட்டில நான் வேலை செய்யும் போது இவங்க முன்ன இருக்கும் போது இவங்க ஒரு 10-15 நாய் வளர்த்தாங்க. ஸோ அந்த நாய் வந்து அங்கேயே தான் இருந்துச்சு இன்னும். ஸோ அது என் கேபின் பக்கத்துலேயே தான் படுத்திருக்கோம் அந்த நாய்லாம் வந்துட்டு. ஸோ இவங்க மார்னிங் உயிரோடு இருக்கும் போது மார்னிங் அங்க இருக்கும் போது டெய்லி வந்துட்டு ஷாப்பிங் போவாங்க. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வரும்போது இந்த நாய்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்த உடனே அந்த நாய்க்கு மோட்டார் சத்தம் கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாய்க்கு குஷி ஆயிருங்க. ஸோ அவங்கள போய் ரிசீவ் பண்றதுக்கு முன்னுக்கு நிற்கும். ஸோ இது வந்து டெய்லி நடக்கும். ஸோ இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கதான் நான் வேலை செஞ்சேன். ஸோ அப்ப இவங்க இறந்து போய் ஒரு வாரம் கழிச்சு அந்த நைட் டியூட்டி நான் வேலை செய்யும் போது இந்த நாய்ங்கெல்லாம் வந்துட்டு நடுராத்திரில வேகமா குலைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஏன் அது வேகமா குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்க்கும்போது அந்த ரோட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் மட்டும் வந்துட்டு அப்படியே வேகமா வந்துச்சு. ஸோ வேகமா நோக்கி வந்து என் கேபின் பக்கம் வந்துச்சு. ஸோ இதை பார்த்த உடனே இந்த நாய்ங்க வேகமா போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த 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 ஒலி கிட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷமா கொஞ்சி ரொம்ப எப்பயுமே செய்யற மாதிரி அந்த ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ பயந்துட்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கேபின் எல்லாம் அடைச்சிட்டு நான் போயிட்டு மேசைக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டேன். ஸோ ஒரு 15 நிமிஷம் இருக்கும் அந்த நாய்ங்க வந்துட்டு அவ்வளவு நேரம் குலைச்சி அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கொஞ்சி கொலாவது அந்த மனுஷன்கிட்ட எப்படி நாய் வந்து கொஞ்சி கொலாவும். ஸோ அதே மாதிரி அந்த ஒலி கிட்ட வந்துட்டு ரொம்ப நேரமா இருந்துச்சு. ஸோ ஒரு 15 நிமிஷம். ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டு அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் கேபின்லாம் அடைச்சிட்டு ஒளிஞ்சிட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் அந்த சவுண்டே நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வெளியே போய் பார்த்தேன் அந்த நாய்ங்கெல்லாம் திருப்பி வந்து என் இடத்துல வந்து உட்காந்துச்சுங்க. ஸோ இது வந்து அது நான் அவங்களாதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு யோகத்துல இருந்தேன். ஏன்னா பிகாஸ் அது வந்து டெய்லி நான் பாக்குறேன் அவங்களை வந்துட்டு டெய்லி அவங்க ஷாப்பிங் போறது வந்தவொன்னா அவங்க மோட்டரை நான் தான் கொண்டாந்து தள்ளி கொண்டாந்து அவங்க வீட்டுல வைப்பேன். ஸோ ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் செம்பிட்டா இருக்கும். ஸோ நான் தான் தள்ளி கொண்டாந்து வைப்பேன். ஸோ அந்த அவங்க வந்து இறங்கினக்கோட அந்த நாய்ங்கெல்லாம் வந்து ரொம்ப போய் அவங்கள போயிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சோம். ஸோ இதே மாதிரிதான் இன்னைக்கு அந்த நைட்ல நடந்துச்சு. எத்தனை வாட்டி நடந்தது இந்த மாதிரி? அது ஒரே நாள் தான். அந்த ஒரே நாள் தான் அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த ஒலி மட்டும் தான் நான் பார்த்தேன், வேற எதுவுமே நான் பார்க்கல. ஒரு லைட்டான ஒரு பிரைட்டான ஒரு ஒலி அந்த ரோட்ல இருந்து வந்து எப்போதும் அவங்க எந்த பாதையில மோட்டர்ல இருந்து அவங்க வந்து எந்த இடத்துல வந்து நிப்பாங்களோ கடைசியில அதே இடத்துல வந்து அந்த இடத்துல நின்றுச்சு அந்த ஒலி. மேஜிக்ல 15 நிமிஷம் என்னதான் சார் பண்ணீங்க? எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல? எனக்கு அந்த நேரத்துல எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஓடல. வாயில வந்துட்டு வர வார்த்தை எல்லாமே வந்துட்டு கடவுளோட பேர் தான் வந்துச்சு. எனக்கு எப்பயாவது காப்பாத்துன்ட்டு. ஸோ எனக்கு அது உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது வந்துட்டு நான் மறுநாள் வந்த பிறகு என்னோட ஒர்க்கிங் கல்விக்கு எல்லாத்தையும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நேற்று நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ எல்லாரும் கொஞ்சம் அந்த இடத்துல பயமா, ஏன்னா அவங்க அதே இடத்துல வந்துட்டு அவங்க ஒரு 45 வருஷமா இருந்திருக்காங்க. ஸோ திடீர்னு நான் அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணோன்னா அவங்க வீடு தரமட்டமா உடஞ்சி போறதை பார்த்தா அவங்களால ஏத்துக்க முடியல. எங்க முன்னுக்கே அவங்க வந்துட்டு அப்படி அழுதாங்க, விழுந்து அழுதாங்க அந்த இடத்துல. என் வீடை உடைச்சிட்டீங்க, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க அவங்க வந்துட்டு. ஸோ போய் அன்னைக்கே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஒலி இன்ன வரைக்கும் என் கண்ணுல வந்து எனக்கு எப்படி அந்த ஒலி வந்துச்சு, அந்த நடந்து வந்த மாதிரி அந்த எந்த இடத்துல வந்து நின்னுச்சு, இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு மைண்ட்ல அப்படியே இருக்கு. இன்ன வரைக்கும் 2006ல நடந்துச்சு, ஆனா இன்ன வரைக்கும் என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் இது மர்ம தேசம். திரு ஸ்ரீஜித், என்னதான் நடந்தது? இந்த சம்பவம் சுமார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. எங்க வீட்டுக்கிட்டே ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருந்துச்சு. அது லைக் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு நடந்து போனா ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அப்போ அது ஒரு காலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மத்தியானம் சொல்ல முடியாது, உச்சி நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். அந்த மால்ல வந்து தியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மெயின் ரோடு, அது அந்த சாலையை ஒட்டி ஒரு பஸ் ஸ்டாப் ஒண்ணு இருக்கும். அப்போ நான் தனியா தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வயசான ஒரு மலைக்காரர்
அப்போ என்னை பார்த்து அது கையை அந்த ஆள்காட்டி விரல குறித்து காட்டுவாங்க இல்லையா, அங்க பாரு அவன் போறான், அந்த மாதிரி வந்துட்டு என்னை பார்த்து காட்டினாரு அவரு. இப்ப நான் சுதாரிச்சுக்கிட்டு அவர் என்னதான் காட்டுறாரா அந்த முதல் திரும்பி பார்த்துட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு கொஞ்சம் அந்த கையை நவுத்தி ஒரு ஆம்புலன்ஸை காட்டினாரு. அந்த நான் கேட்டேன், ஆமா அது ஆம்புலன்ஸ் என்னது அப்படிங்கும் போது ஒரு அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஒரு பிரேதத்தை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அந்த முச்சந்திக்கு அப்படின்ட்டு. என்ன பாஷையில சொல்ற, ஐ மீன் என்ன மொழியில சொல்றாரு? அவரு மலையில பேசுறது. அப்போ நான் அவரு நல்லா பார்க்கும்போது அந்த மலாய்க்காரர்கள் அணிவாங்கல்ல சொங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெள்ளை நிற சொங்கோ, ஒரு நீல நிற ஷர்ட் மாதிரி ஒரு வெள்ளை கலரு சுலுவார் போட்டிருக்காரு. அப்போ கையில வந்து ஒரு கீழே ஃபுல்லா மளிகை சாமானுங்க. அவர் கையில வந்து ஒரு மணி பர்ஸ் இருந்துச்சு, பழைய காலத்து பர்ஸ். நான் அந்த மாதிரி முன்ன பின்ன பார்த்தது இந்த புகைப்படம் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த இடம் வந்துட்டு பர்ஸுக்கு வெளியே இருந்து. பொதுவா வந்துட்டு நம்ம பர்ஸை திறந்தாதான் உள்ள போட்டோஸ் இருக்கும். அவரோட பர்ஸ்ல வந்து வெளியவே இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு சில சிகரெட் கட்டுங்க வச்சிருந்தாரு அவர் கையில. சோ இதுதான் வந்து அவரோட அடையாளங்கள். அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு சாலையை கடக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணாரு, மோட்டார் சைக்கிள்ல வந்தோம் வந்துட்டு தவறுதலா குறுக்க போனதுனால அவர் கொஞ்சம் நவுந்து போய் ஒரு கார் வந்து அவர் அடிச்சு அவர் அங்கேயே இறந்துட்டாரு, கால் உடஞ்சி அங்கேயே இறந்துட்டாரு, சம்பவம் நடந்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்போ ஓ அப்படிங்களா அப்படின் போது என்ன அவரு பார்த்துட்டு, நீ பாத்து போ, நீ அந்த பயில தானே போற, நீ ரோடு தாண்டதெல்லாம் பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மலாய்க்காரர்கள் வந்துட்டு நம்மள பாசமா பேசும்போது அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை பாய்ப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவர் என்ன பார்த்து ஜாக ஜாக அப்படி அண்ணா அப்படின்னாரு. அப்ப நானும் வந்துட்டு சீப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். நான் மனசுல நினைச்சேன்னா, பாவம் நான் நடந்து போறேன்றதுனால எனக்கு பார்த்து போக சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். அந்த முச்சந்தியை நான் போய் சேரும் போதும் அந்த ஆம்புலன்ஸ் வரத்துக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஆக நான் அந்த பிரேதத்தை பாக்குறேன், அந்த பிரேதத்தோட முகத்தை பாக்குறேன். ஆனா வந்து நான் பார்த்த பிரேதம் நான் சற்று முன்பு பேசின அந்த மலாய்க்காரர் தான். அந்த அங்க அடையாளங்கள் அந்த சொம்பு ஓரமா விழுந்து கடந்தது, அவரு கீழே வச்சிருந்த மல்லிகை சாமான் அங்கங்க செதறி கடந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பர்ஸ் என் கால் அடியில கடந்தது. அந்த பர்ஸ் எப்படி ஞாபகம் இருந்துச்சுனாக்கா, அந்த பர்ஸ் அதுக்கு மேல ஒரு புகைப்படம் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பீரம்லி அவர்களோட போட்டோ இருந்தது. சோ அது எல்லாமே நான் அவர்கிட்ட பேசும்போது அவரை நான் கவனிச்சேன். இது எல்லாமே வந்துட்டு நான் அந்த பிரேதத்தை பார்க்கும்போது இருந்தது. ஆக எனக்கு ஒரு கட்டம் செலுத்திருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மாலுக்கு போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நடந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, அவரு ஒரு நல்ல ஆத்மாவா இருக்க போக ஒன்ன அவரு கொஞ்சம் கவனமா போக சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் அவளை பயப்பட வேண்டியது இல்லை போது. அது ஒரு நல்ல ஆத்மா. ஆனா வந்து அது எனக்கு திகிலூட்டும் அனுபவமா தான் இருந்துச்சு. என்னடா இது திடுதுப்புன்னு பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான், ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லி. ஆமா, இப்ப வரைக்கும் அந்த இடத்த தாண்டும் போது புதிய நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னாக்கா நான் சொல்லுவேன், அதோ இந்த இடத்துலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மர்மமான சம்பவத்தை எங்களோட நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 01649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. விஷா, என்னதான் நடந்தது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹோட்டல்ல வேலை செய்யறப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஓகே நம்மளோட இது வந்து லோவஸ்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோர். ஸோ எல்லாரும் சொன்னாங்க, ஓகே நீ இந்த டிபார்ட்மெண்ட்க்கு போகாத, இந்த ஃப்ளோருக்கு நீ போகாத, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹண்டட்டானதுன்னு. ஸோ போன ஃபர்ஸ்ட் டேவே வந்து கொஞ்சம் பயம் முடிச்சுட்டாங்க. நானும் வந்து ஓகே பட் நான் வாட் எவர் வி டேர் டு ஃபேஸ் அப்படின்னு தான் நான் இருப்பேன். ஸோ ஒரு 1 வீக் போன பிறகு they put me in a night shift. ஸோ நைட் ஷிஃப்ட்ல வந்து என்னாச்சுன்னா, ஸோ எனக்கு ஒருத்தவங்க சீனியர் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கைட் பண்ணாங்க. நான் வந்து ரெஸ்ட் டைம்ல வந்து நான் அவங்களை கேட்காமலே வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன்.
செகண்ட் ஃப்ளோர் வந்து இஸ் வெரி ஹண்டட் ஃப்ளோர். எனக்கு அப்ப தெரியாது. பட் அவங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து பர்டிகுலரா சொல்லல. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி ஹோட்டல் நேம் ஆல்சோ. அப்ப நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்ட பிறகு ஆக்சுவலி என்னோட ஒரு கிளிக்கோட தான் நான் போனேன். என் கிளிக்கோட போயிட்டு நான் செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் எல்லாம் அவங்க கூட தான் வந்தேன். when I entered that room என்னோட கிளிக் என் கூட இல்ல. சோ நான் என்ன பண்ணிட்டேன், எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு when I tried to call line எதுவுமே இல்ல. சோ நான் திரும்பவும் கீழே வந்துட்டு என்னோட கலீக் சொன்னாங்க, நீ எங்க போன? என் கூட வந்த கலீக் வந்து என்னோட ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நீ எங்க போன? நான் சொன்னேன், இப்ப 2 பேரும் தானே செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம் அந்த பிஏபெக்ஸ் ரூமுக்கு. நீ தானே என் கூட வந்தேன்னு. பிஏபெக்ஸ் ரூமா போவே கூடாது. அதாவது இந்த டைம்ல நீ என்னை எவ்வளவு காசு கொடுத்தனாலும் நான் வந்திருக்க மாட்டேன். நீ இன்னும் அந்த ரூம் பிஏபெக்ஸ் இஸ் லைக் ஆப்ரேட்டர், டெலிபோன் கால்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ற ஒரு ரூம்ஸ். சோ அப்பதான் அந்த ஹிஸ்டரி சொன்னாங்க, அங்கெல்லாம் போகாத, ரொம்ப கொஞ்சம் ஹண்டட், அங்கெல்லாம் நம்ம பேர் நிறைய விஷயம் பார்த்திருக்காங்க. சோ நீ எங்கெல்லாம் போவாது அப்படின்னு. நானும் நம்பல. கூடவே வந்தாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சுல, அது என்ன ஏது? நீங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வந்து எதுவுமே நான் கண்டுக்கல, அப்படி விட்டுட்டேன். நானா ஒரு விஷயம் நம்ம பயந்தோமா, அது நம்மளுக்கு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். we cannot continue the work. சோ அதனால நான் வந்து விட்டுட்டேன். யாரு கூட வந்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அவங்க கிட்ட நான் பேசினப்ப கூட இதை பத்தி அவ்வளவு நான் பயந்த மாதிரி நான் காட்டிக்கல. சோ செகண்ட்லி வந்து நான் ஒன்று வேலை செஞ்சப்பதான் எனக்கு அந்த பயமே உண்மையிலே நான் வந்து ஃபீல் பண்ணேன், உண்மையிலே நான் உணர்ந்தேன். சோ என்னோட டேபிள் வந்து பிசி மென்னுக்கு தான் இருக்கும். என் பின்னாடி நான் யாரும் இல்லை, ஒண்டி தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி வந்து யாரோ அங்கிட்டு நடந்துற மாதிரி இருந்தது. ஷூ ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கிட்டு இருந்து நடந்த மாதிரி இருந்தது. சோ நான் வந்து மனசுக்குள்ள சாமி மந்திரம் படிச்சு விட்டு சொல்லோன்ற ஒரு கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. சோ அங்கிட்டு இருந்து நடந்த மாதிரி இருந்தது. அண்ட் நான் டிவி வந்து நான் கொஞ்சம் லோன்லியா இருந்தேன்னா ஐ ஓப்பன் த கார்ட்டூன் சேனல். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ கொஞ்சம் பயம் இதா இருக்கிறதுக்காக சடன்லி இந்த டிவி சேனல் சேஞ்ச் டு ESPN. சோ நானு திரும்பவும் என்னடா சேனல் மாதிரி மேபி ஏதோ சிஸ்டம் ஏதோ சொல்லிட்டு திரும்பவும் நான் கார்ட்டூன் சேனல் வைக்கிறேன். we go to ESPN. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒரு ஸ்டேப்லரோட இது வந்து அப்படியே என் பின்னாடி வந்து பறந்து போய் அந்த சைட் டேபிள்ல வந்து விழுந்துச்சு. நான் ஒண்டிதான் இருக்கேன் அந்த ஆபீஸ்ல. and then after that நான் வந்து சேரை நவுத்திட்டு கத்திட்டேன், யார் இந்த மாதிரிலாம் பண்றது சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கத்திட்டேன். ஆஃப்டர் தட் நான் ஏன் சொன்னோடனே அதுக்கு இன்னும் கோவமாச்சுன்னு தெரியல, அந்த சில்லி பாட்டில் வித் மூடியோட மூடி வந்து என் மேல விழுந்துச்சு. அண்ட் தென் சில்லி பாட்டில் வந்து விழுந்தது. அது எங்க இருந்து வந்து விழுந்துன்னு தெரியல, சடன்லி அப்படியே எனக்கு கிராஸ் பண்ணி விழுந்துச்சு. அப்புறம் தென் நான் கத்திட்டே ஓடிட்டேன். தென் ஐ கோயிங் டு ரிசப்ஷன். ஆக்சுவலா அந்த பேஸ்மெண்ட் தாண்டி போகணும்னா கொஞ்சம் தூரம் எல்லாம் ஒரு ட்ரோ மாதிரி இருக்கும், அதெல்லாம் பூந்து தான் போனோம். நான் அப்படி பயத்திலே ஓடிட்டேன். உள்ள போயிட்டு அப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி நடந்துச்சு, என்னால பேச முடியல. உண்மையிலே எனக்கு அடைச்சிருச்சு. ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயம் என் மேல வந்து உழுவுது, சேனல் மாறுறது எல்லாமே நான் பார்த்தது. அண்ட் தென் அதுதான் உண்மையிலே நான் வந்து அது ஃபீல் பண்ணது. எனக்கு பேய் நான் பார்த்தது இல்ல. பேய் வந்து இருக்குமா, அது எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, உருவாங்க, அதெல்லாம் பார்த்தது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் தான் வந்து அதுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் உட்கார்ந்து இருந்த சேர் வந்து என்னோட சீனியர் பர்சன் வந்து அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்துட்டாங்க. So he always watch ESPN சேனல். அவங்களுக்கு பந்து விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் அவங்க நைட் ஷிஃப்ட் தான், அவங்க ஆல்வேஸ் வந்து அந்த சேனல் தான் பாப்பாங்களாம். சோ நான் ஒண்டி வேலை செஞ்சதும், அதுவும் அவங்க சேர்ல உட்காந்து வேலை செஞ்சதும் அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. சாஃப்ட் பாட்டில் எல்லாமே பறந்தது அன்னைக்கு. சோ அதுல இருந்து நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்க வேலை செஞ்சேன். தென் நான் லெஃப்ட் ஆயிட்டேன். இன்னும் நம்மளுக்கு பேய் வந்து நான் பார்த்தேன், அது முகம் அப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. பட் இந்த இன்சிடென்டே வந்து எனக்கு லைஃப் லாங் வரைக்கும் மறக்க முடியாதது இருந்துச்சு. அது ஒரு விஷயம் இங்க ஒண்ணுமே இல்ல, அந்த இடம் எம்டியா இருக்கு. பட் அந்த இடத்துல இருந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம மேல விழுவுதுன்னா அது ரியலி கெட்டிங் ஷாக். அவங்களுக்கு அந்த சேர் வந்து ஒரு ஃபேவரட்டான சேரா இருக்கும். அவங்க அந்த இடத்துல உட்காந்து வேலை செஞ்சவங்க. சோ நம்ம போய் அதை உட்காந்துறப்ப அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. சோ இந்த இன்சிடென்ட் வந்து உண்மையிலே என்னால மறக்க முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பத்தி பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வரலாம், உங்களை விசிட் பண்ணலாம். நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 06491333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.
இது மர்ம தேசம். திரு சேவியர், என்னதான் நடந்தது? அப்போ வந்து எனக்கு இருந்த ஒரு 22-23 வயசு இருக்கும். அப்ப நைட்ல வந்து எப்பவுமே நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸோட மிட் நைட் படம் பார்க்க போவோம் பாருங்களேன், மோட்டர் பைக்ல. நான் இருந்தது இப்போ தம்போன்னு கிட்ட. அப்போ போயிட்டு படம் பார்த்துட்டு வரும்போது மணி வந்து இருந்த ஒரு 1:30 இருக்கும். அப்போ நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு இருக்கோம். ஒரு 3 மோட்டர் போயிட்டு இருக்கோம். 3 மோட்டர்லையும் வந்து ஒரு மோட்டர் 2 பேர் போயிட்டு இருக்கோம். நான் முன்னுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பக்கத்துல தான் ஒரு வயசானவர் போயிட்டு இருக்காரு நடந்து, கூணு வளைஞ்சி. ஆனா என்னன்னா அவரு சுமாரா ஒரு இங்கேருந்து நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5-6 ஒரு அடி அவ்வளவு தூரத்துல இருக்கும் போல. அவரோட அந்த கம்பு சத்தம் வந்து எங்கிட்ட கேக்குது, டக்கு டக்கு டக்குன்னு. அப்ப நான் சொன்னேன், சரி பிரச்சனை இல்ல, நம்ம போய் கேட்போம், திருமணி ராத்திரி நடந்து போறாரு, போய் கேட்போம், அப்படி உட்காந்துச்சுன்னா நம்ம ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டர்ல 3 பேர் ஏறிக்கிட்டேன். அப்பதான் பிரச்சனை இல்லையே. அப்ப நான் கிட்ட போனோம் பாருங்க, முண்டை நடந்து போது தலை எல்லாம் ஒரே ரத்தம். மோட்டர் கேரை போட்டு தூக்குனோம் பாருங்க. எனக்கு கூட்டாளி பின்னாடி உட்காந்துருந்தா எனக்கு நினைவு இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வீட்டுல நிப்பாட்டம் தான் எனக்கு நினைவு. நீங்க பார்த்தது உங்க ஃப்ரெண்டும் பார்த்தாரா? 2 பேருமே பார்த்தோம். அப்புறம் மறுநாள் வந்து ஃப்ரெண்ட் வந்து எண்ணிக்க முடியல, அவருக்கு வந்து ஒவ்வொரு காய்ச்சல். அது ஒண்ணு என் கண்ணால பார்த்தது. ஆனா முண்டை நடந்து போய்கிட்டே இருக்கு. ரொம்ப தூரத்திலே வந்து அவரோட அந்த கம்பு சத்தம் கேட்குது, டக்கு டக்கு டக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது நாங்க வந்து இந்த குட்டை இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்து இந்த லம்போங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏரியால இருக்கும்போது இந்த சீன பிறநாள் வந்து அழுகுற சத்தம் கேட்கும். நீங்க கேட்டீங்கன்னா கிட்டா உங்க பக்கத்துல கேட்கும், அப்புறம் தூரத்துல கேட்கும், பக்கத்துல கேட்கும், தூரத்துல கேட்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து அழுகுற சத்தம், உருவம் எட்டத்திலே உருவம் தெரியும். அப்போ என் தம்பி என்ன பண்ணிட்டாரு, அப்பதான் விளையாட்டு போக்கு தானே, அவருக்கு ஒரு 17 இருக்கும். அவரு சொன்னாரு, நீ உண்மையான ஒரு பொம்பளையா இருந்தா வான்னு. அப்ப அது வந்து ஒரு சின்ன ஆறு எங்க வீட்டு பக்கத்துல, மணி சரியா 12 இருக்கும் ராத்திரி. அந்த லேடி வந்து ஒரு காலை தூக்கி அந்த ஆத்துல வச்சாங்க பாருங்க, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு அவங்க காலு. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதோட நாங்களாம் ஓடிட்டோம். மறுநாள் வந்து எனக்கு என் தம்பிக்கு எல்லாத்துக்குமே காய்ச்சல், சரியான காய்ச்சல். இது 2 தான் என் வாழ்க்கை இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அவங்க கால் எடுத்து தண்ணிக்குள்ளார வச்சாங்களா? ஏன்னா கொஞ்சம் உயரமா இருக்கும் பாருங்க. அப்ப அந்த உயரத்துக்கும் அவங்க கால் வச்சதுக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும் அந்த கால் நல்லா தெரிஞ்சு அவ்வளவு பெரிய கால். நாங்க ஓடி கட்டில்களை பூந்தது தான். அப்பெல்லாம் வந்து இந்த வீடு தானே, பழகு வீடு, ஒரு வீடு இருக்கும் பாருங்க, கம்பத்தி வீடு மாதிரி. மரணத்துல இருந்து எங்களுக்கு செம்ம காய்ச்சல். அதை பார்த்து என்னோட லைஃப்ல வந்து இது 2 மறக்க முடியாது. ஆனா என்ன மறக்க முடியாதுன்னா, ஏன்னா நான் கிட்ட குளிஞ்சி அவங்ககிட்ட கேட்க போன பாருங்க, ஐயா உங்களை ஏத்தனமா அப்படின்னு கிட்ட குளிஞ்சு கேட்கும் போது தலை எல்லாம் முண்டம் அறுத்த மாதிரி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான சம்பவம்லாம் நடந்திருக்கா? ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புரியாத புதிரா இருக்கா? அதை பத்தி எங்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #M அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.